ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நியூஸ் பேப்பரில், அதாவது தினகரன் நியூஸ் பேப்பரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, 57 பேருக்கு பணி நியமன ஆணையம் கொடுத்துருக்காங்க. எந்த துறையில் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 9 பேருக்கு பணி நியமன ஆணைகளை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று வழங்கியிருக்காங்க. மொத்தமாக எத்தனை பேருக்கு அப்படின்னா 57 பேருக்கு பணி நியமன ஆணை நேற்று கொடுத்துருக்காங்க. எந்த வாரியத்தில் அப்படின்னா, வன பாதுகாவலர் மாசு கட்டுப்பாடு வாரியத்தில், அந்த வாரியத்தில் தான் கொடுத்துருக்கிறதா நியூஸ் பேப்பரில், நேற்று கொடுத்துருக்காங்க. இன்னைய நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஓகேங்களா? அதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 9 பேருக்கும், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 48 பேருக்கும் பணி நியமன ஆணைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று வழங்கினார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற மே 2021 முதல் இதுநாள் வரை வனத்துறையில் உதவி வன பாதுகாவலர், வனத்தொழில் பழகுனர், உதவியாளர், இளநிலை உதவியாளர், சுருக்கெழுத்து தட்டச்சர் போன்ற பணியிடங்களுக்கு 154 பேரும், கருணை அடிப்படையில் 164 பேர் என மொத்தம் 318 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. எப்போலேருந்து அப்படின்னா 2021 அவர் பொறுப்பேற்ற, அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற மே 2021 முதல் இதுவரை எதுலனா இந்த வனத்துறையில், அதில் 318 பேருக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக கொடுத்துருக்காங்க. மேலும் 308 பேர் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியிலிருந்து வனக்காவலர்களாக பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 9 பேருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நேற்று பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கார். இந்த 9 பேருக்கு மு.க.ஸ்டாலின் அவர்களால் பணி நியமன ஆணை கொடுத்துருக்காங்க. இவர்கள் உதவி வன பாதுகாவலர்கள், வன பாதுகாப்பு மற்றும் வன உயிரின பாதுகாப்பு, வன பாதுகாப்பு சட்ட செயலாக்கம், வன நிர்ணய பணிகள், தீ தடுப்பு பணிகள், கிராம வனக்குழுக்களின் செயல்பாடுகளை கண்காணித்தல், வன நிர்வாக பணிகளில் மாவட்ட வன அலுவலர், வன பாதுகாவலர், தலைமை வன பாதுகாவலர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதேபோன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தெரிவு செய்யப்பட்ட 48 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 5 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கார். நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி. மெய்யநாதன், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலாளர் செந்தில்குமார், முதன்மை தலைமை வன பாதுகாவலர் கண் விஜேந்திர சிங் மாலிக், மீதா பானர்ஜி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய உறுப்பினர் செயலர் ஆர். கண்ணன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதிலலாம் போஸ்டிங் போட்டிருக்காங்க. எதுலனா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக நிறைய பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் இருக்கு இல்லையா, அதில் எந்த போஸ்டிங்குமே யாருக்குமே, டீச்சர் போஸ்ட்டு யாருக்குமே போடலை. அதுதான் கொஞ்சம் வருத்தமான செய்தி. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த இயருக்கான போஸ்டிங், டீச்சர் போஸ்ட்டு, பிடிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்சிடிடிஆர்பி, யாருக்குமே ஒரு போஸ்டிங் கூட இந்த இயரில் போடவே இல்லை. ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.